கொடுக்குதானா இப்படி கொடுக்கணுமா? இப்படி வந்து வைபவ் சூரியவன்சி மாசா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல வெறித்தனமான ஆட்டத்தை கொடுத்து சும்மா தெறிக்க விட்டாருங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஃபைனல் மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனால் ஏன்டா பவுலிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற அளவுக்கு தான் இன்னைக்கு வைபவ் சூரியவன்சியோட ஆட்டம் சும்மா வேற லெவலில் வந்துருந்துச்சுங்க. மனுஷன் வந்து நின்னதுல இருந்தே அதிரடி நான் அதிரடின்னு சொல்லிட்டு மாஸ் கட்டிட்டாரு. இதனால 11 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி விட்டாருங்க. நான் ஹாஃப் செஞ்சுரியோட நிறுத்த மாட்டேன்ப்பா, நான் அடுத்தும் அதிரடியை கண்டினியூ பண்ணி செஞ்சுரியை நோக்கி போவேன்னு சொல்லிட்டு அவரோட அதிரடியை கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாம 6-4 சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி 28 பால்ல 94 ரன் வந்து எடுத்திருந்தாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பால்ல ஒரு 6 அடிச்சு அவரோட செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அடுத்த பால்ல சாகனோட பால்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 6 அடிக்க போனவர் வைசாக் விஜயகுமாருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. இதனால அவரோட செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. 94 ரன் தான் அவரால் எடுக்க முடிஞ்சுச்சு. அவர் செஞ்சுரி அடிக்கலைனாலும் அவரோட இந்த ஆட்டத்தை பார்த்து இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமா வந்திருந்திருப்பாங்க. ஏன்னா போன மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இதே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்து ஒருத்தர் வம்பிழுத்தார் அப்படின்றதுக்காண்டி வைபவ் சூரியவன்சி டென்ஷன் ஆகி அவர் மேல கை வைக்க போயிட்டாரு. இது வந்து வைபவ் சூரியவன்சிக்கு பெரிய நெகட்டிவா மாறிடுச்சு. என்னப்பா இவ்வளோ நல்ல பிளேயரு, சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுறாரு, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அப்போதான் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்னு பல பேர் வந்து வைபவ் சூரியவன்சிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது வைபவ் சூரியவன்சி அந்த மாதிரி விஷயத்துல வேணா நான் பொறுமையா இருப்பேன், பேட்டிங்னு வந்துட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவங்களுக்கு நான் இப்படி பதிலடி கொடுக்குறேன், என்னோட கோபத்தை இப்படி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டிங்ல போன மேட்ச்ல நடந்த விஷயத்துக்கு வெறித்தனமா நான் வந்து விளையாடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெறித்தனமான ஆட்டத்தை கொடுத்து ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்தாரு. இதுலயே அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்மளும் வைபவ் சூரியவன்சிக்கு பண்ற அட்வைஸ் இதுதாங்க. அவர் சின்ன பையன் அப்படின்றனால அவரை கிரவுண்ட்ல வந்து யாராவது வம்புழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அந்த இடத்துல பதிலடி கொடுக்க கூடாது. அதுக்கு வந்து பதிலடியா அவர் பேட்டிங்ல பட்டைய கலப்பணும். இந்த மாதிரி பேட்டிங்ல மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவரை வம்புலுக்கவே பயப்படுவாங்க. இவரை வம்புழுத்தோம் அப்படின்னா பேட்டிங்ல நொறுக்கி தள்ளிடுவாரு, அதனால பேசாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசாம வைபவ் சூரியவன்சி கிட்ட சைலண்டா வந்து போயிடுவாங்க. இதை தான் நம்ம வைபவ் சூரியவன்சி கிட்ட வந்து எதிர்பார்க்கிறோம். இதே மாதிரி அவர் அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைபவ் சூரியவன்சியோட ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.